துலாம் ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே அதோட அடையாளம் தராசுங்கிறதுனால இவர்கள் வியாபாரத்தில் மட்டுமல்ல, ஒருத்தர்கள் எடுத்த எடுப்பிலேயே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல துல்லியமாக எடை போடுவதில் ரொம்ப கெட்டிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று மூவ் ஆகிட்டுருக்குன்னா இந்த இன்சிடெண்ட்டோட முடிவு எப்படி இருக்குங்கிறதும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு இயல்பாகவே இடம்பெற்றிருக்கும். இது பார்த்திங்கன்னா துலாம் ராசியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. துலாம் ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது, ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குரிய புதன் பரிவர்த்தனை பெற்று ராசியிலேயே இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரையில் துலாம் ராசி மட்டுமல்ல, எல்லா ராசிகளுக்கும் தேவையான பணம் முழுமையாக வருதோ இல்லையோ ஓரளவுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். பணத்தட்டுப்பாடுங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னு கேட்கும்போது சுக்கிரனும் சனியும் சமசப்தமமாக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் இது எல்லாருக்குமே இந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறத சொல்லலாம். சரி, துலாம் ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 12ல் மறைஞ்சு போயிட்டார், நீச்சமாயிட்டார். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மட்டும் என்ன பெரிய அளவுக்கு சாதனை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாலும், அப்படிப்பட்ட நீச்சம் அடைந்த இந்த சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைப்பதனால கண்டிப்பாக இவர்களுக்கு பெரிய அளவுக்கு பணப்பஞ்சம் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள். ஏன்னா புதன் ஒரு சுபக்கிரகம், சுக்கிரனும் ஒரு சுபக்கிரகம். இந்த புதன் துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி, சுக்கிரன் அப்படிங்கும்போது அவர் ராசி அதிபதி. ரெண்டும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால ஒன்று நீச்சம் பெற்றால் கூட பரவாயில்ல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையா. அதனால் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதம் நிறைய அளவில் நடக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். பெரிய அளவுக்கு நிறைவு இல்லைன்னா கூட ஓகே, நாட் பேட், ஓரளவு நிறைவு, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் நடைபெறும். அது சொல்லுவாங்கள்ல, நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவு மனதுக்கு பிடித்ததாக இருக்கும். முக்கால்வாசி விஷயங்கள், ஒரு சில விதிவிலக்குகள் இருந்தால் கூட. துலாம் ராசிலேயே பார்த்திங்கன்னா சூரியன், அடுத்தது புதன், மாதத்தோட தொடக்கத்தில் செவ்வாய். இப்போ சூரியன் புதன் செவ்வாய் மூன்றுமே சேர்ந்து ராசியிலே இருக்குது. இது ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்குது. அப்போ சூரியன் நீச்சமாகி போகும்போது என்ன நினைக்கும்னா, இவர்கள் என்ன தான் கிடைச்சா கூட அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இவங்களோட மனநிலை இடம் கொடுக்காது. உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம் என்றாலும் கூட கூடவே புதன் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத பெருசாக எதிர்பார்க்க முடியாது. தேவையில்லாததை மனதில் போட்டுவிட்டு குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு வகையில் பாதகாதிபதி. அவர் ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன நினைப்பாங்க, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டாந்து நம்ம மாட்டிப்போமோ, இப்படி தேவையில்லாத சிந்தனைகளை மனதுக்குள்ளே உருவாக்கும். கூடவே செவ்வாய் இருக்கிறதுனால 2 நெருப்பு கிரகங்கள் இல்லை. செவ்வாய் ஒரு 10 நாளில் விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூடவே புதன் இருப்பதும் இன்னும் குறுகிய காலத்தில் சுக்கிரன் ராசிக்கே வருவதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால் தேவையற்ற பயத்தை, இனம் புரியாத ஒரு பயத்தை தேவையில்லாமல் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தினாலே மனதுக்கு ஓரளவு நிறைவான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்தது பார்க்கும்போது மாதத்தோட 2வது வாரத்திலே செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிகம், அதாவது துலாமுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறது ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறதுல என்ன பெரிய சிறப்பு அப்படின்லாம் இருக்க முடியாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். ஸோ அந்த வீட்டுக்கு போன பிறகு ஆட்சி வீடாகுதில்ல, அவர் தான் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் கண்டிப்பாக மனைவி வழியில் நல்ல ஒரு வருவாய் சேரும். மனைவின்னு சொல்கிறத விட வாழ்க்கை துணை. துலாம் ராசிக்காரத்தில் பிறந்தவங்க பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கணவர் மூலமாக வருவாய் வரலாம். துலாம் ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தால் அவர்கள் மனைவி மூலமாக வருவாய் வரலாம். இப்படி எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிறைய பரிசு பொருட்கள் சேரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த இடத்துல. இந்த பரிசு பொருட்கள்ங்கிறது எப்படிப்பட்ட பரிசு பொருட்களாக இருக்கலாம்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்களை பிரித்து பத்திரங்களை கொண்டாந்து கையில் கொடுத்து, இந்தாங்க உங்கள் பேரில் எழுதியாச்சு நீங்கள் எடுத்துக்கன்னு கொண்டாந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பெரியவர்களோட நகையெல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லையா, இருக்கிறப்பே பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் இந்த நகையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா
வீட்டுக்கு ஏதாவது பல விஷயங்கள் வந்து புதிய புதிய பொருட்கள் வந்து சேரலாம். புதிய பொருட்கள்னால் விலை உயர்ந்த பொருட்கள், சாதாரண பொருட்கள்லாம் சொல்ல முடியாது. இது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாய் கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோ என்னமோலாம் யோசிப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த செவ்வாய்க்கு குருவோட பார்வை கிடைப்பதனால அப்போ இந்த இடத்துல குருமங்கல யோகமாக தான் உங்களுக்கு பணிபுரியும். அப்போ குருமங்கல யோகம்ங்கிறது 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து குடும்பத்தோட நிலை உயரும் அளவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அது பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், அல்லது சொத்துக்களாக கிடைக்கலாம், எப்படி வேணாலும் கிடைக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை ஐப்பசி மாதத்தையும் கடந்து, ஏன்னா செவ்வாய் வந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆகும். அதே போல் குரு வந்து பார்த்திங்கன்னா அதிசாரத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கும் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன மற்ற வகையில் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த 2ஆம் இடத்து செவ்வாய்க்கும் அதை பார்க்கக்கூடிய குருவுக்கும் உண்டுங்கிறதுனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னா கூட ராகுக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம பிரச்சனையை சொல்ல வேணாம். இந்த ராகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை சில நேரங்களில் உண்டு பண்ணும். எப்படி அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுன்னா, பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா படிக்காமல் இருந்ததுன்னா திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் மந்தமாக கூட இருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா படிப்பு இந்த மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுலையாவது நம்ம மந்தமாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து கூடுதலாக போயிட்டே இருக்கும். வருவாய் வந்து கூடுதலாகவே கிடைச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வந்து சற்று குறைந்து போயிடும். குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்கு 5ஆம் இடம்ங்கிறனால இந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன தடங்கல்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்து ராகு வந்து குடும்பமான வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்கி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. அதுக்காக பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்து பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்களாம் சனி வந்து இருக்கிற இடத்த வந்து டீஆக்டிவேட் பண்ணுங்கிறதுனால இந்த கடன், எதிர்ப்பு, நோய் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுடைய நிலையை வந்து உயர்த்துகிற சூழ்நிலையை உருவாக்கும். சனி வந்து இன்னும் முழுமையாக இயங்காதனால இந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து சனியால் முழுமையாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதை வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதும், இங்கே இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பதும் எப்படி பார்த்தாலும் வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து வருவாயில் இருந்த நெருக்கடிகள் வந்து கண்டிப்பாக ஆகலும். அதே போல் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து இந்த 5க்கு 2 பழுதில்லை அப்படிம்பாங்கள்ல பஞ்சாங்கத்தில், 5 விஷயத்தில் 2 பழுது இல்லாமல் 3ஆவது கிடைச்சிரும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஓரளவு ஒரு 60% மேலே எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் பெரிய அளவுக்கு இல்லைங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்குது. பொதுவாக 10ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் நம்மளை ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு அந்த பண நெருக்கடியை கொடுத்து பாதிப்பை உருவாக்காதுங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த குரு அதிசாரமாக தானே வந்திருக்கு. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மன நெருக்கடிகள் வந்தால் கூட சந்திரமௌலீஸ்வரரை வழிபடுவது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பார்க்கும்போது ஓவரால் பார்க்கும்போது சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. ஏன்னா 6, 8, 12 சுக்கிரன் மறையிறது சிறப்பு. அதே போல் சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறது சிறப்பு. அடுத்தது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் போயிருந்து அதை குரு பார்ப்பது சிறப்புங்கிறதுனால என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் அதுலேருந்து கண்டிப்பாக மீண்டு வெளியில் வந்துடலாங்கிறது, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக பார்க்கும்போது 11ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது. 11ஆம் இடத்தில் கேது இருப்பது வந்து கிட்டத்தட்ட நல்ல பலன்களை தான் கொடுக்கும்னா கூட துலாம் ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மனதில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து நினைக்க வைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுங்கிறது பின்னால் வரக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சக்தி படைத்தது. சில விஷயங்களை நாம் வந்து இயல்பாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துருன்னா கூட இது பாதகஸ்தானத்தில் உட்கார்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த நெகட்டிவான சிந்தனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி சிந்தனைகளால் மனது வந்து சில நேரங்களில் சஞ்சலப்பட நேரம். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் தெளிவாக தான் இருக்கணும். தேவையில்லாத மனசில் நினச்சி குழப்பாமல்
பாசிட்டிவான விஷயங்கள், அடுத்து நடக்க போகிற விஷயங்களை பற்றி நாம் வந்து மனசுக்குள்ளே படம் பிடிச்சிக்கிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஓடுற மாதிரி ஓட விட்டிங்கனாலே மனதுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிது. கூடுமான வரைக்கும் பணப்பிரச்சனைங்கிறது பெரிதாக வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும், அதே போல் நெகட்டிவான பலன்களை தவிர்க்கவும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் கருமாரியம்மன் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் விருச்சிக ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.